அடுத்தது களத்துல பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யால தொடர்ந்து முன்னேறிட்டு இருந்தாங்க. 2 பகுதிகள் 2 ஒப்லாஸ்ட்ல மாறி மாறி முன்னேறிட்டு இருக்காங்க ரஷ்யர்கள் அப்படிங்கிறது போல உக்ரைனோட மீடியாக்களே வந்து பாத்தீங்கன்னா கிளைம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எம்பில், நொவோமொரஸ்கோவே இந்த பகுதிகளில் ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறி இருக்கிறாங்க. இது டொனஸ்க் ஒப்லாஸ்டுக்கு உட்பட்ட பகுதிகள். இது உக்ரைனோட டீப் ஸ்டேட் மேப்பே வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்றாங்க. அடுத்தது ரிவர்னோபோல், அடுத்தது நொவோ உஸ்பெனிவ்கா, அந்த பேர் கொஞ்சம் கட்டாவில். ஸோ இந்த இது வந்து ஜாப்ரோசியா ஒப்லாஸ்ட், அதோட புறநகரங்கள் எல்லாம் முழுவதும் கட்டுப்பாடுகள் வந்து புறநகரங்கள் வந்து முன்னேறிட்டு இருக்காங்க. ஸோ டுவர்ட்ஸ் ஹுலைபோல் நோக்கி போயிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஹுலைபோல், சிவர்ஸ்க்கு, லிமெனு, கிரமட்டாஸ்க்கு, குப்பியான்ஸ்கி, இது எல்லாமே அடிப்படக்கூடிய நேம்கள். பக்ரோஸ்க், இதெல்லாம் பக்ரோஸ்க் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். நான் முன்னாடி சொன்னா பக்ரோஸ்க் இப்ப வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே அடுத்து அடிப்படக்கூடிய பேர்கள். மிக முக்கியமான டவுன் ரஷ்யா என்கேஜ் பண்ண போறாங்கன்னு அர்த்தம். இந்த விண்டர்ல போய் முற்றுகையிட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வச்சு செஞ்சிருவாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்படி இருக்கிற சமயத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ரஷ்யா கழுத்தங்கள் கொடுக்கலாமா அப்படிங்கிற முடிவுகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இங்க பாருங்க, ரஷ்யா மேல சாங்ஷன் போடணுமா, நெருக்கணுமா, பண்ண தயார். அதுக்கு நீங்க என்ன தெரியுமா பண்ணணும், ஃபுல் ஃப்ரீடம் எனக்கு தரணும். அது போல ஒரு பில்ல பாஸ் பண்ணுங்க பார்ப்போம். பண்ணீங்கன்னா ரஷ்யா அப்படியே கொண்டு போய் செவுத்துல அடிச்சு அப்படியே நெருக்கிடுவேன் அப்படிங்கிறது போல வந்து பண்ணா அவர் தரப்பு இந்த தேவ தூதனான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தரப்பு வந்து டைட்டனிங் சாங்ஷன்ஸ் ரஷ்யாவுக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் லாங் ஹீ ரிடைன்ஸ், அது அவங்கள as long as it takes கேட்கிற மாதிரி as long as he retains, அதை நான் எடுக்கிறது தான் அல்டிமேட்டான டிசிஷன். எனக்கு வேணும்னா ரஷ்யா மேல அழுத்தங்கள் போடுவேன், சாங்ஷன் போடுவேன், வேண்டாம்னா அடுத்த நாள் தூக்குவேன். அது போல எனக்கு அல்டிமேட்டான டிசிஷன் கொடுங்க பார்ப்போம், கொடுத்தீங்கன்னா போட பாக்குறேன் அப்படிங்கல ட்ரம்ப் அவர்கள் தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வர ஆரம்பிச்சிருக்குது. அது மட்டும் இல்லாம மிடில் ஈஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா யுஎன்எஸ்சி, இது நம்ம நேற்று பதிவு சொல்லியிருப்போம், அதோட அப்டேட் போட முடியல. ஏன்னா யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் வந்து பண்ண ரெசல்யூஷன் அடாப்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, காசா பீஸ் பிளான் வந்து பாத்தீங்கன்னா இப்படித்தான் அப்படிங்கிற கொண்டு வந்திருக்கிறாங்க. பீஸ் பிளான், போர்ட் ஆஃப் பீஸ் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கி அதுல வந்து பாத்தீங்கன்னா அமைதி கொண்டு வரணும் அப்படிங்கிற கொண்டு வந்திருக்காங்க யுஎனோட செக்யூரிட்டி கவுன்சில்ல. இதுல 13 நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா ஃபேவரா ஓட்டு போட்டிருக்கிறாங்க. யாருமே வீட்டோ போடல. 2 நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எதுக்குப்பா வம்பு அப்படிங்கிற வீட்டோ போட்டுருச்சு, சாரி அப்ஸ்டைன் ஆயிருக்கிறாங்க. அப்ஸ்டைன் ஆன நாடுகள் ரஷ்யா, சைனா. என்னமோ பண்ணுங்க அப்படிங்கிறதோட ஒதுங்கி நின்று பார்த்துட்டு சண்டை முடிச்சா போதும் அப்படிங்கிறதோட ஒதுங்கி நின்று பார்த்துருக்காங்க. இந்த பிளானுக்கு அமாஸ் தரப்பு வந்து கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சுக்கிறாங்க. என்ன பிளான் இது, இன்டர்நேஷனல் ட்ரூப்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து எங்க நாட்டுக்குள்ள விடுவீங்களா, ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறதோட அவங்க தரப்பு இருந்து இருக்கிறாங்க. ஏன்னா இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் எப்பவும் போல ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறாங்க. காசாவோட கிழக்கு பகுதிகளில் தொடர்ந்து ஏர் ஸ்ட்ரைக் பண்றாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் ஒரு சைடு இருக்கு. இன்னொரு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான மிரட்டல்களே போயிருக்கு. யுனைடெட் நேஷனே ஏதாவது பாலஸ்தீனை ரெகக்னைஸ் பண்றேன், பாலஸ்தீனுக்கு இது பண்றேன், இந்த நாட்டை மதிக்கிறேன், பாலஸ்தீனே கிடையாது, அப்படி ஒரு இதே கிடையாது, முழுவதும் இஸ்ரேல் தான் அப்படிங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப ஏதாவது ரெகக்னைஸ் பண்ண நான் ஆர்டர் போட்டுருவேன், எல்லா சீனியர் பாலஸ்தீன் அத்தாரிட்டியும் நான் அசாசினேட் பண்றதுக்கு ஆர்டர் போட்டுருவேன், தீவிரவாதிகள்னு சொல்லி கன்சிடர் பண்ணியிருந்த முகமது அப்பாஸ் அவர்கள்லாம் வந்து பண்ணா பிடிச்சி ஜெயில போட்டுரும் பாத்துங்க அப்படிங்கிற பண்ண இஸ்ரேலோட நேஷனல் செக்யூரிட்டி மினிஸ்டர் பென் கிரீவர் அவர்கள் தரப்பு வந்து கடுமையான மிரட்டல்கள், கண்டனங்கள் போயிட்டு இருக்குது. இது போல விஷயங்கள் இருக்கும் போது துருக்கியோட அதிபரான எர்டகன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அமைதி எங்கீங்க இந்த மிடில் ஈஸ்ட்ல எல்லாம் வரப்போகுது, இந்த இஸ்ரேல் இப்படி தொடர்ந்து பாலஸ்தீன் பகுதிகளை ஆக்குப்பை பண்ணணும் அப்படிங்கிறது போல எண்ணம் இருக்கும்போது எப்படி அமைதி வரும்னு சொல்றீங்க, இதுக்கு ஒரு ரெசல்யூஷன் வேறையா அப்படிங்கிற அவர் தரப்பு வந்து பாத்தீங்கன்னா புலம்பிட்டு போயிருக்கிறாரு. ஸோ இது போல வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஈஸ்டே கொஞ்சம் இதாக தான் இருக்கு. ஸோ இது போல இஸ்ரேலை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் கத்தார்ல வந்து பாத்தீங்கன்னா அது போல செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் டீல் எல்லாம் ட்ரம்ப் அவர்கள் போட்டாரா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம சவுதிக்கு F-35 கொடுத்துடலாமா அப்படிங்கிற போல டீல் வந்து பாத்தீங்கன்னா பேசி இருந்துக்கிறாங்க. கண்டிப்பா நான் விற்பேன் அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள் ஒத்த காலில் இருக்காரு. ஸோ இது இஸ்ரேலுக்கு கவுண்டர் வெயிட் கொடுக்குற மாதிரி கத்தார் அப்புறம் சவுதி தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் ட்ரம்ப் அவர்கள் தரப்புல இருந்து மேம்பட்டுக்கிட்டு இருக்கு. இது போல அதிநவீனமயமான ஆயுதங்கள் இஸ்ரேல் கிட்ட மட்டும் இல்ல, அட் த சேம் டைம் கவுண்டர் வெயிட்டா வந்து பாத்தீங்கன்னா அரபுலக நாடுகள் கிட்டே இருக்கும்போது இவங்களும் கொஞ்சம் சேஃபா ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இஸ்ரேல் மட்டும் கொஞ்சம் பெரிய ஆள் அப்படிங்கிறது போல இந்த ரீஜன்ல எப்பவுமே அமெரிக்கா யாரையும் ஒரு ரீஜன்ல பெரிய ஆள்னு வச்சுக்க மாட்டாங்க. ஸோ அது கவுண்டர் வெயிட் கொடுக்குற மாதிரி இவங்களே ரெடி பண்றாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சில அனலிஸ்டுகளோட கருத்துக்கள் என்னன்னா, ஒரு வீடியோ பதிவுகளோட இருக்கும், ரஷ்யாவோட Su-57E ரக ஃபைட்டர் ஜெட்
வழக்கம் போல தூள் கிளப்பி இருக்குது. அப்படியே அப்படியே நெளிஞ்சு நெளிஞ்சு அப்படியே மென்யூர் பண்ணி எல்லாத்தையும் அப்படியே எது சொல்லுவாங்க வாய் பொழக்கக்கூடிய இது. அது போல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்ட் பண்ணிக்குது துபாய் ஆர்சோல. ஒருவேளை சவுதி வந்து பாத்தீங்கன்னா நம்மளே வாங்கிடலாமா, இவங்க எதுவும் தர மாதிரி தெரியல, இஸ்ரேல் வேற இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க, நம்ம கவுண்டர் வெயிட் பண்ணோம்னா ரஷ்யா கிட்ட போயிடலாமான்னு அவங்க போய் SU-57 வாங்கிட்டாங்கன்னா அதனால F-35 நானே வித்தர்றேன் அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் முடிவெடுத்துட்டாரா அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. என்ன நடக்குன்னு பார்ப்போம். அதே சமயத்துல இந்த மிடில் ஈஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தை தோல்வியை நோக்கியே போயிட்டு இருக்கு. சரியாக்கி இஸ்ரேலுக்கு நடுவில் ஏதாவது பண்ணிடலாமான்னு பார்த்தா தோல்வியை நோக்கியே போயிட்டு இருக்கு. ஆனா இப்போதைக்கு எதுவும் அட்டாக் பண்ற மாதிரி தெரியல. பட் ஆனா இஸ்ரேல் பண்ணுவாங்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஏன்னா டெட் எண்டுக்கு வந்துருச்சு இஸ்ரேலுக்கும் சரியாக்க நடுவில் பேச்சுவார்த்தைகள். ஏன்னா இருதரப்புலயும் வந்து பாத்தீங்கன்னா முட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இஸ்ரேல் வந்து விட்ரா பண்ணணும் அப்படிங்கறதோட சரியா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. 8 மிக முக்கியமான பகுதிகள்ல இருந்து நாங்க கண்டிப்பா விட்ரா பண்ணவே மாட்டோம். மவுண்ட் ஹெர்மான்லாம் கண்டிப்பா சிரியாவோட தெற்கு பயில நாங்க இருப்போம் அப்படிங்கிற இஸ்ரேல் தரப்புன்னு சொல்றாங்க. ஸோ இது ஏகப்பட்ட சிக்கல்களை உண்டாக்குது அப்படிங்கிறது போல பேச்சுவார்த்தைகள் இருக்கு. அடுத்து அப்படியே தெற்கு அமெரிக்கா கிட்ட வந்துட்டோம் அப்படின்னா ட்ரம்ப் திருப்பி திருப்பி போய் கேட்டுக்கிறாங்க, எங்க அமெரிக்காவோட படைகளை டிப்ளாய் பண்ணுவீங்களா அப்படிங்கிறது போல, எங்க மெக்சிகோ சாரி வெனிசுலாவில் போய் அட்டாக் பண்ணுவீங்களா அப்படிங்கிற கேட்கும்போது, ஆமா நாளை எந்த இதுவும் ரூல் அவுட்லாம் பண்ணல, முன்னாடி மதுரை அவர்கிட்டையும் பேசுவேன், அதையும் நான் ரூல் அவுட் பண்ணல, ஆனா இப்போதைக்கு அர்ஜென்ட்டா வேணும், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணுன்ற எந்த ஒரு அர்ஜென்சியும் எனக்கு இல்ல, முடிவெடுத்து நான் நீட்டா பண்ணுவேன் அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள் தரப்புன்னு இருக்கு. ஸோ அது மறுப்பு தெரிவிக்கல, அட்டாக் பண்ணுவேன் அப்படிங்கிறது போல மறுப்பும் தெரிவிக்கல, பண்ணுவேன் அப்படிங்கிற போலையும் சொல்லல. ஸோ அதே போல கத்தி மேலேயே நடந்துக்கிறாரு. அடுத்தது மெக்சிகோ. மெக்சிகோல இது போல ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்குங்களே தலைவரே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கேட்கும்போது, ஆமா ட்ரூப்ஸை டிப்ளாய் பண்ணும், கார்டல்ஸோட தொல்லை ரொம்ப அதிகமா இருக்கு இந்த மெக்சிகோல, அதனால ஒரு வாரமா கொண்டு போய் நிப்பாட்டி என்ன ஏதுங்கிறது பாக்குறதுக்கு ரெடி ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப பல அனலிஸ்டுகளோட கருத்துக்கள் இதுதான் இருக்கு. இது நம்ம ட்ரம்ப் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும். அந்த பதிவு எனக்கு எக்ஸாக்டா தெரியல, இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வைப்பேன். கண்டிப்பா அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஜெயிச்சாரு அப்படின்னா, அமெரிக்க அதிபரா ஜெயிச்சாருன்னா அமெரிக்காவோட மைட்டை காட்டுறதுக்கு கண்டிப்பா மெக்சிகோக்குள்ள 8 குச்சால ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அது பாத்தீங்கன்னா இப்போ உங்க கண்ணு முன்னாடி வந்திருக்கு. ஒரு 7-8 மாசத்துக்கு முன்னாடி சொன்னதா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாயில வந்திருக்கு ஸ்பீச்சா, நடக்குதா என்னன்றது பாக்கலாம். ஓ அது வேறதான், அந்த ஒரு காரணத்தினாலதான் இந்த கரேபியன் தீவுகள், பனாமா கால்வாய் எல்லாத்தையும் அப்படியே ஒரு ரவுண்டு கட்டி கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்களோ, இந்த ஏரியால இருந்து எந்த ஒரு உதவிகளும் மெக்சிகோக்குள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. இந்த செக் வெனிசுலாக்கு இல்லையா மெக்சிகோக்கா அப்படிங்கிற சில அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்பேன் என்ன நடக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் ட்ரக் டிராபிக்கிங், போதை கடத்தல், ஸோ அதுக்கு எதிர்த்து வந்து பாத்தீங்கன்னா செய்யணும் அப்படிங்கிற தேவதூதர்களோட தலைமையில இருந்து கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. ஏன்னா மெக்சிகோல ஜென்ஜி ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கு இல்லையா, இதுக்கு எகைன்ஸ்டா ட்ரூப்ஸ் எல்லாம் டிப்ளாய் பண்ணி என்ன ஏதுங்கிறது கேட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் முடிவெடுத்துட்டு வரான். என்ன நடக்கும்னு பார்த்தலாம். ஸோ அடுத்த வெனிசுலாலே அதே போல விஷயங்கள் இருக்கு. அடுத்து அப்படியே சைனா கிட்ட வந்துட்டோம்னா அந்த சைடு ரெடி ஆயிட்டாங்க. மாச கணக்கா ட்ரில் பண்ணலாம். ஜாயிண்ட் ட்ரில் அமெரிக்கா சவுத் கொரியா ஆன்டி சப்மரைன் எக்ஸசைஸ் வந்து பாத்தீங்கன்னா நடக்க போகுது வாட்டர்ஸ்ல. எங்க சவுத் கொரியா அதுக்கப்புறம் அமெரிக்காவும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நடத்த போறாங்க. சைலண்ட் சார்க் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. எஸ்கலேஷன் அப்படிங்கிறது தெரியுது, எல்லா பகுதியிலும் வந்து பாத்தீங்கன்னா எஸ்கலேஷனுக்கு குறைபாடுகள் இல்லை. இந்த பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது பேசிட்டு இருக்கிறாங்க. உக்ரைனுக்கு கட்டஞ்சரியில வெயிட் பண்ணி பார்ப்போம், எஸ்கலேட் ஆக போதா இல்ல அமைதியா பேசி முடிச்சுக்குவாங்களான்னு. என்ன நடக்கும்ன்றதை வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையன் நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸை நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனலை மதிச்சு 4 பேருக்கு யூடியூப் ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்போ இருக்கணும் நம்பிக்கையில இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கணும்னு நம்பிக்கையில அடுத்த போய் உங்க சந்திக்கிற வரைக்கும் ஸ்டே சேஃப், பாய்.